ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல் 10வது கணக்கு கடைசி கணக்கு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்னென்னா n of a equal to 4 எனில் n of p of a ஐ காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது n of a வந்து கொடுத்துருக்காங்க. n of a னா நமக்கு என்னன்னு தெரியும், m. சரிங்களா? m equal to n of a equal to 4. இப்போ n of p of a னா என்னன்னாக்க இதை 2 பவர் அந்த உட்கணங்கள் எழுதணும். சரிங்களா? அப்போது n of p of a equal to என்னது, n of p of a equal to 2 பவர் m. இப்போ இந்த 2 பவர் எம்மில் இந்த 4 சப்ஸ்டியூட் பண்ணி பெருக்கி எழுதுனா கணக்கு முடிஞ்சு. 2 பவர் எம்ங்கிறது 4. 2 பவர் 4 நமக்கு தெரியும், பிரித்து எழுதிக்கலாம். 2 பவர் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 4 டைம்ஸ் வந்து 2 போடணும். இப்போ பெருக்கினா இது என்ன வரும், 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. இதுதான் என்னதுன்னா n of p of a. இவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அடுத்து n of a equal to 0 எனில் n of p of a ஐ காண்க அப்படிங்கிறாங்க. அப்போது n of a இங்கே போட்டது போல தான். அப்போ m வந்து n of a equal to 0. அப்போது n of p of a என்ன வரும், 2 பவர் m. mக்கு பதிலாக 0, 2 பவர் 0 1, எனிதிங் பவர் 0 1. அப்போது n of p of a equal to 1. சரிங்களா? இதுலேயே 3வது சப்டிவிஷன் இருக்குது. அது என்னென்னா n of p of a equal to 256 எனில் n of a ஐ காண்க. முன்னாடி n of a கொடுத்துட்டு n of p of a கேட்டாங்க. இப்போ n of p of a கொடுத்துட்டு n of a வந்து நமக்கு கேட்குறாங்க. அப்போது n of p of a equal to 256. சரிங்களா? இப்போது இந்த 256 வந்து நம்ம பிரித்து எழுதிக்கணும். 2 ஸ்கொயராக வந்து எழுதணும். எத்தனையில் வருதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2ஆல் போட்டால் 2 1 2 8 128. அப்புறம் மறுபடியும் 2ஆல் போட்டால் இங்கே 6 வரும், இங்கே 4 வரும். அப்புறம் 2ஆல் போட்டால் 3 2, அப்புறம் 2ஆல் போட்டால் 16, அப்புறம் 2ஆல் போட்டால் 8, அப்புறம் 2ஆல் போட்டால் 4, அப்புறம் 2ஆல் போட்டால் 2. ஓகேங்களா? இப்போது 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. இப்போ இது எப்படி எழுதணும்னா இந்த 256க்கு தான் நம்ம எழுத போகிறோம். அப்போது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 2 3 4 5 எழுதிட்டோம். 6 7 8 3 6 8. இப்போ இது எப்படி எழுதணும்னா 2 பவர் 8ன்னு எழுதுகிறோம். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா 2 பவர் m. அப்போது 2 பவர் m ஈக்குவல் டு 2 பவர் 8னா அப்போ m வந்து 8ன்னு நமக்கு கிடைக்கும். அப்போது m வந்து எப்படி நம்ம எழுதுவோம், n of a எழுதுவோம். n of a ஈக்குவல் டு m ஈக்குவல் டு 8. இதான்ப்பா இதோட இந்த பயிற்சி 1.2 எல்லா கணக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.